அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்க தொழில் ஓஹோன்னு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு. சங்கத்தமிழ் 3 தரவேணா. சங்கத்தமிழ் 3 நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய் அந்த 3 எங்களுக்கு தா. அண்ணே வாங்க அண்ணே. வரேன். என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு எரியுது? பின்ன கொப்பர் சேவை எரியும். அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா. இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும். அவர் வாயை கிண்டுனா அடுப்ப கிண்டுற மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டறையில வேலை இல்ல. இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோவமா இல்லையாடா? வண்டி கொடை சாஞ்சு அச்சு முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன 3 பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு. தையல் போடுறாருல, காசு வாங்குறாருல. இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு. பத்த வைக்கிறோம்ல, ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன். எல்லாம் உடைஞ்சு விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊர் கிணறுலாம் வத்தி போகுது. இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க. வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது. இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்புற? அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற? என் பொண்ணு. என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய் சூரியகாந்தி பொண்ணு. வாய மூடுறா. பாத்தியா, மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குடங்குடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேட்காதயா. உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு? தண்ணி தானே கேட்டுச்சு. அதுக்கெல்லாம் குடகுடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவிரியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணு, தின்னுன்னா திங்காது. திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க. இந்த மருந்த 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி. நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துருப்போம். புடி வாயில என்ன கேக்குறா? பழனி மலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது? நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனி மலையும் இமயமலையுமா? அடாடாடாடாடா, என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது! ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணெய்யா. இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே. இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா. சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே கொள்ளி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கயா. டேய் இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான். திங்காதே அப்படின்னா அள்ளி திம்பான். 1 மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படியே குட்டி விடு. தேவரையா பாத்தீங்களா, நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்தனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிப்பட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மள மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன, நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் இல்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன் சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சும்மா இருடா. நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கள்ள நோட்டு விழாது. வேணும்னா கடையில போய் மாத்து பாத்துருமா? ஐ வாழைப்பழம், அதுக்கும் இனிஷியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்சா பத்திக்குமா? வெச்சு பாரு தெரியும். கடைக்காரர ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா? என் உடம்ப பார்த்தா தெரியல, எனக்கு தாண்டா. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்குங்க. எனக்கு ஒரு சோடா கலர்.
எனக்கு 1 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொடுங்க. இந்தாங்க. மாத்திருவோமா? கொடுங்க, தைரியமா கொடுங்க. கடைக்கார ஐயா, இந்தாங்க 100 ரூபாய் பாக்கிய கொடுங்க. 100 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்கதான் சேஞ்ச் சில்லறை கிடைக்கும்? பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது தின்ன காசு குடிச்ச காசு சரி. மறந்துடாம கொடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நாம தப்பிட்டோம். வாங்க. நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல. அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை. எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய் கூட சில்லறை தரேன். இந்தாங்க. நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபாய். நாளைக்கு கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை நான் பதறி போயிட்ட சுந்தரம். நான் அப்பவே சொல்லல, நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும்? இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன். கள்ள நோட்டு என்ன? ஏண்டா நீ தானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும். யோ வைரம், ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான். லாடம் கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடம் கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா. ஒரு தடையாவது வண்டிக்கு மாத்துங்க. கால் தேஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் வண்டி மாடா நோண்டி மாடு போடா. அப்படி வையே, இப்படி வையே, அங்க வைக்காத, நுனியில வையே. ஏண்டா மடையா, உனக்கும் கொப்பனுக்கும் புத்தியே இல்லையா? அங்க வையே இங்க வைன்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ என்ன டீ வச்ச? வெயினா டீயை தான் வைப்பேன். எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறதுன்னு அர்த்தம்டா மடையா. எங்க இதுல வெயினா டீயை வைக்கிறதுன்னு அர்த்தம். மாக்கா மாக்காடா. பற்றையா பற்ற டப்பா. சுட்டுருச்சே. ஐயோ எரியுதே. ஐயா சாமி, ரொம்ப பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு போடு சாமி. இப்பதான் நாங்களே சோறு வடிக்கிறோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணாமலை, பசிக்குதுன்னு கேட்கறேன்ல, ஏதாவது போடப்பா. இவர் ஒருத்தர். ஐயா நீயா? உன்னை என்ன பண்ற? எங்கிட்ட ஏமாத்துற நீ? சும்மா ஏமாத்தி போட்டேன். என்ன ஏமாத்துற நீ? வடிவேலு, வடிவேலு, ஏண்டா வெடிவேலு, நீ வச்ச வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு. என்னையே மயக்குதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹாய்.
என்னாச்சு? அது மாங்காய்க்கு கல்லடிச்ச அங்க கழுகு அடகாத்துட்டு இருந்தும் போல இருக்கு, அதுல பட்டிருக்கோம். கழுகு அதிகமா இருக்கிற இடமாச்சே இது. ஏமா உனக்கு ஒண்ணு ஆகலையே? சுந்தரம் வந்து நல்லதா போச்சு. புறப்படுமா, வாங்க போலாம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.